அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே மேஸ்ரீ. இந்த வருஷம் கந்தசஷ்டி விரதத்தின் 6 நாளும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை பத்தின தகவல்களையும் அதன் அற்புத சிறப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை நம்ம அடிக்கடி நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்போம். எங்க பார்த்தாலும் குன்றுகள் இருக்கு, அத்தனை இடங்கள்லயும் நம்மளுடைய முருகப்பெருமான் இருக்கும் பொழுது ஏன் இந்த 6 கோவில்களை மட்டும் 6 மலைகளை மட்டும் படை வீடுகளா சொல்றோம்? இது யார் சொன்னது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 10 பாட்டுல ஆற்றுப்படை நூல்கள்னு இருக்கு. அதுல முதன்மையானது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் இந்த அறுபடை வீடுகளின் சிறப்புகளை ரொம்ப அழகா எடுத்துரைச்சிருக்கிறாரு. அவருதான் முருகப்பெருமானின் இந்த 6 படை வீடுகள் அப்படின்னு பாடல்களையும் தொகுத்து நமக்காக கொடுத்தவர். முதல்ல கொடுத்தவர் திரு நக்கீரர் அவர்கள், மதுரையை சேர்ந்தவர். எப்படி இந்த திருமுருகாற்றுப்படை உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நக்கீரர் ஒரு சிவபக்தரா அந்த இடத்துல தியானம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அங்க ஒரு பெண் பூதம் இருந்திருக்கு. அந்த பெண் பூதத்தின் ஒப்பற்ற கொள்கை என்ன அப்படின்னா, 1000 பேரை சேர்த்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சு 1000 பேர் சேர்ந்ததற்கு பிறகு அத்தனை பேரையும் ஒன்னா அது கொன்னு சாப்பிடுமா. அதுதான் அந்த அரக்கியினுடைய ஒரு ஒப்பற்ற குணமாகவே இருந்திருக்கு. 999 நபர்கள் கிடைச்சிட்டாங்க, சிவபக்தர்கள், சிவ தொண்டர்கள். ஒரு ஆளுக்காக அந்த அரக்கி தேடிட்டே, அந்த பூதம் தேடிக்கிட்டே இருந்திருந்த சமயத்துல நக்கீரர் கண்ல அகப்பட்டிருக்காரு. 999 பேரை காப்பாற்றும் இடத்தில் இந்த 1000வது ஆளாக நக்கீரர் அங்க போறாரு. நக்கீரரை 1000வது ஆளாக பிடித்து கொண்டு போய் அங்க சிறையில அடைக்குது அந்த பெண் பூதம். அப்போ இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணுமே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது உலகம் உவப்ப அப்படின்னு தொடங்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை பாடலை முருகப்பெருமானை வணங்கி பாடி அருள் செய்யறாரு. அப்போ முருகப்பெருமான் வந்து 1000 பேற்றையும் காப்பாற்றியதாக நம்மளுடைய புராண கதைகள் சொல்லுது. திருமுருகாற்றுப்படையில் சொல்லக்கூடிய 6 படை வீடுகளை இனி வரக்கூடிய 6 நாட்கள்ல ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஒத்துழைப்பிற்கு நன்றி.